இன்றைய முக்கிய செய்திகள். காதலர் தினம், நண்பர்கள் தினம், அம்மா அப்பா தினம் என விதவிதமாக கொண்டாடும் இந்த சமுதாயம் அதிகாலை முதல் முன்னிரவு வரை உழைத்து களைத்து போகும் மனைவியை மட்டும் கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் அந்த குறையை தீர்த்து வைக்கிறது மனைவிக்கு மரியாதை செலுத்துவதற்காக நடத்தப்படும் மனைவி நல வேட்பு விழா. அது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி. நிமிர்ந்து பார்க்க வைக்கும் மலைமுகுடு, அதன் கீழ் பசுமை பரவிய புல்வெளியுடன் கூடிய அறிவு திருக்கோயில். பொள்ளாச்சி அருகே ஆழியாறில் உள்ள வேதாத்ரி மகரிஷியால் உருவாக்கப்பட்ட இங்குதான் மனைவிக்கு மரியாதை செலுத்தும் மனைவி நல வேட்பு விழா என்ற உன்னத நடைமுறை முளைத்தெழுந்தது என்பது பலர் அறியாத செய்தி. தற்காலத்திலே ஒவ்வொருவரும் தாய்க்கு மிகுந்த மதிப்பு கொடுக்கின்றார்கள். ஆனால் மனைவிதான் தாயாக மாறுகிறாள் என்பதை மறந்து விடுகிறார்கள். எனவே மனைவிக்கு உரிய ஸ்தானம், உரிய மரியாதை, உரிய அன்பை செலுத்துவதில்லை. அதை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனைவி நல வேட்பு விழா என்பதை மகரிஷி அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். வருடந்தோறும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி மகரிஷி மனவள கலை மையங்களால் நடத்தப்படும் மனைவி நல வேட்பு விழா அரங்கம் நிறையும் தம்பதிகளால் களை கட்டுகிறது. ஒருவருக்கொருவர் மாலை மாற்றி உறுதிமொழி எடுத்து அன்பை புதுப்பிக்கும் அந்த நிமிடங்கள் நிச்சயம் உணர்வு பூர்வமானவை. மலர் போன்ற மென்மையான மனம் கொண்ட நீங்கள் மனைவியாக வந்ததற்கு நான் பாக்கியம் செய்தவன். உன் மனம் வாழாமல் நடப்பேன் என இந்த இனிய நாளில் உவகையோடு உறுதி கூறி மலரை அளிக்கிறேன். மனைவிக்கு மரியாதை செலுத்தும் இந்த அற்புத விழாவில் பங்கேற்க வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் வருகின்றனர். மலரையும் கனியையும் ஒருவருக்கொருவர் வழங்கி 5 நிமிட நேரம் கட்டாயமாக பார்த்துக் கொள்ளும் நிகழ்வில் மீண்டும் காதல் மலர்வதாக பூரித்து போகின்றனர் பலர். ரோஜா மலர் கொடுத்தாங்க, ஏப்பிள் பழம் கொடுத்தாங்க. கணவனும் மனைவியும் அதை பகிர்ந்துகிட்டோம். மலர் கொடுத்து கனி கொடுத்து பகிர்ந்துகிட்டு இருவரும். அப்புறம் இருவரும் அவங்க விழிகளை நோக்கி பார்க்க சொன்னாங்க. அந்த மாதிரி பார்க்கறதுல ஏதோ ஒரு இணை புரியாத ஒரு ஆனந்தம். இவ்வளவு நாள் அது மாதிரி பார்த்தது இல்ல. இதுதான் முதல் தடவை 2 பேரும் கண்ணும் நோக்கினால்ன்ற போல இருவரும் கண்ணு பாறையிலே மெய் மறந்து போயிட்டோம். விழாவின் ஒரு பகுதியாக நடக்கிறது காந்த பரிமாற்றம். 2 அங்குல இடைவெளியில் 2 கைகளும் உரசாதபடி நடக்கும் இந்த சடங்கில் 2 ஜோடி கண்களில் இருந்தும் பரவும் பாச அலை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவை. காந்த பரிமாற்றம்ங்கிறது இங்கதான் நடந்ததுங்க. கைகளை ஒருத்தர் கைகளை வச்சுட்டு கைகள் மூலமா காந்தம் பரிமாறுது. கண்களை பார்க்கும்போது ஒரு அலை, இருவருடைய கண்கள் இருந்து ஒரு அலை போய் அது நேருக்கு நேர் நம்ம வீட்டுல எப்பவுமே அந்த மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டோம். என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஒருத்தரை பார்க்க மாட்டாங்க. மனைவிக்கு மரியாதை செலுத்தும் கணவன் கடந்த காலத்தில் தாம் தவறாக நடத்தியிருந்தால் விழாவில் அதற்காக மன்னிப்பு கேட்பதும் உண்டாம். வயதில் மூத்தவர்களும் தங்கள் தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பது இளைய தலைமுறையை சிலிர்க்க வைக்கிறது. வாழ்க்கையில என்னென்ன நடந்தது அப்படிங்கறத ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது வரும். அவங்களே பெரியவங்க எல்லாம் கூட இந்த மாதிரி நடந்திருப்பாங்க. அப்போ அவங்க மன்னிப்பு கேட்கற போதெல்லாம் எங்களுக்கும் சரி, எல்லா ஃபேமிலியிலும் இப்படிதான் இருக்கும், லைஃப்னா இப்படிதான் இருக்கணும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் அப்படிங்கிற நிறைய கத்துப்போம். ஆனால் ஒருவருக்கொருவர் மதித்து காதலால் கசிந்துருகும் தம்பதியினரிடையே மன்னிப்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது இருவரிடமும் உள்ள புரிதலின் வெளிப்பாடு என்கிறார்கள் மனைவி நல வேட்பு விழாவின் ஏற்பாட்டாளர்கள். மன்னிப்பு என்பது வார்த்தையோடு மட்டுமில்லாமல் இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் அவர்களது உறவு முறைகளிலே, அவர்களது அன்பு பரிமாற்றங்களிலே மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. வாழ்க்கை முறையே அன்பும் கருணையுமாக மாற்றப்பட்டுள்ளது. கூட்டு குடும்பங்கள் சிதைந்து போய் தனி மரங்களாய் தோப்பை உருவாக்க போராடி வரும் இளைய தலைமுறை தம்பதிகளுக்கு இந்த விழா வாழ்க்கையை புரிய வைக்கிறது. குறிப்பாக கைக்குழந்தையை கையில் வைத்தபடி தன்னந்தனியாக மனைவி படும் அவஸ்தைகள் கணவர்களுக்கு புரிய இந்த நாள் உதவுகிறது. கொஞ்ச நேரம் பாப்பாவை பாத்துக்கோங்க, எனக்கு வேலை இருக்குது, ஒர்க் பண்ணணும் அப்படி சொன்னா, இல்ல நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ தான் பாப்பாவை பாத்துக்கணும், அந்த மாதிரி பேசுறாங்க.
இப்போ மனைவியோட வேட்பு விழா வந்ததுக்கு அப்புறம் அவங்க உறுதி பிரமாணம் எடுத்திருக்காங்களா, இனிமே நான் குழந்தையும் பார்த்துப்பேன், வீட்டுல ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கல்யாணம் பண்றோம், கல்யாணம் பண்ணாலும் மேரேஜ் அப்ப கூட 2 பேரும் கண்ணுக்கு கண்ணு பாத்துக்கிற அந்த இது எங்கேயுமே இல்ல. 2 பேரோட கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்டு அவங்களோட வாழ்த்தி, அது ஜஸ்ட் ரொமான்ஸ், அழகா இருந்தது, பியூட்டிஃபுல், சூப்பரா இருந்தது. மனைவி என்பவள் வெறும் இயந்திரம் அல்ல, அவளுக்கும் உணர்வுகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் வெற்று அதிகாரத்தோடு ஆணாதிக்க அடையாளமாய் வலம் வரும் கணவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றாலே மனைவியின் மகத்துவம் புரிந்துவிடும் என்கிறார்கள் பலர். பெண்ணோட அருமை, அவங்களுடைய தியாகங்களை தெரிஞ்சிட்டு மாலை மாத்திரப்ப உண்மையான அன்பும் பரஸ்பரமும் இப்ப வெளிப்படுது. அப்ப நம்ம இனிமேல் லைஃப்ல ஒய்ஃபை எப்படி வழி நடத்தணும், ஆண் ஆதிக்கத்தை நம்ம எப்படி மாத்திக்கணும், பெண் அடிமைத்தனத்தை நம்ம எப்படி போக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த வித்தியாசமான விழா மனைவிக்கு மரியாதை செலுத்த மட்டுமல்ல, கணவனுக்கும் மரியாதை செலுத்துவது ஆச்சரியம். அவனது உலகம் பற்றிய தங்கள் தவறான புரிதலை மாற்றிக்கொள்ள இந்நிகழ்ச்சி உதவுவதாக பல பெண்கள் கூறுகின்றனர். புகுந்த வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூட புரிய வைக்கிறதாம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்துட்டு போறப்ப எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பெண்களுடைய அருமை தெரியுது, எங்களுக்கும் நாங்க எவ்வளவு முக்கியமான பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கிறோம் புகுந்த வீட்டுல அப்படிங்கறது புரிய வருது. பிறந்த வீட்டை மட்டுமே தனது உலகமாக நினைக்கும் கணவனும் மனைவியும் வரட்டு கௌரவங்களில் சிக்கித் தவிக்கும் போதுதான் விரிசல்கள் வேர்பிடிக்கின்றன. தேவைக்கு பயன்படுத்திவிட்டு அலட்சியப்படுத்தும் உறவுகள் நடுவே கணவன் மனைவி இடையே தொடரும் விட்டுக் கொடுக்காத காதலும் அன்பும் மட்டுமே குடும்பங்களை பாதுகாக்கும் என்பதே உண்மை. சன் செய்திகளுக்காக குருசாமி, சுப்பிரமணி, அஜித் ஜோஸ் மற்றும் திருமேனி சரவணன்.